தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லேவியர் 25:10. 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் எவ்வளவு சமத்துவமான வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். எல்லோரையும் சமமாக வாழ வைக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்பி அவர்களிடத்திலே 7 ஆண்டுகளாக 7 முறை கணக்கிடச் செய்ய சொல்லுகிறார். அப்படி 7 முறை கணக்கிடுகின்ற பொழுது 49 ஆண்டுகள். இந்த 49 ஆண்டுகளும் கடந்து 50வது ஆண்டு வருகின்ற பொழுது அது எல்லோரும் விடுவிக்கப்படுகின்ற யூபிலி ஆண்டாக மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த 50வது ஆண்டு எல்லோருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டு. அதிலே எல்லாரும் சமமாக வாழுகிறார்கள். அதிகமாக பொருள் படைத்திருக்கிறவர்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்கிறார்கள். யாரெல்லாம் கடன் பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு அன்புறவிலே, சமத்துவத்தோடு, பகிர்விலே, மன்னித்தலிலே நிலைத்திருக்கிறார்கள். இந்த 50வது ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு. இன்று திரு அவை அதைத்தான் கொண்டாடுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாடுகிறது. இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மை நம் அருகில் வாழுகின்ற மற்றெல்லோரோடும் பகிர்ந்து சமத்துவத்தோடு மன்னித்து வாழ அழைக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்மைத்தனங்களை எனது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் நிறைவளித்திருப்பது நான் மற்றவருக்கு உதவி செய்வதற்கு. என்னை நீர் ஆசீர்வதித்திருப்பது கீழிருக்கின்றவர்களை தூக்கி விடுவதற்கு, அவர்களின் வாழ்வின் தேவைகளை சந்திப்பதற்கு என்று நான் உணரச் செய்வீராக. என்னுடைய சொகுசு நிலையை சிறிதாய் குறைத்து மற்றவர்களின் பாவமான எளிமையான வாழ்வு நிலையை அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதத்திலே என்னுடைய மனநிலையிலே தெளிவினை தருவீராக. என்னை பக்குவப்படுத்துவீராக. என் வாழ்வை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.